கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக ஆர்டர்ஸ் இல்லை. என்னாச்சுன்னே தெரியல. நிறைய பேர் விசாரிக்கிறாங்க, ப்ரைஸ் கேட்குறாங்க, கூகுள் பே நம்பர் கேட்குறாங்க. நம்பர் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் எந்த இடத்துல இருந்து போடுறீங்கன்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரின்ன உடனே கன்னியாகுமரியா, சரி சிஸ் நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்றாங்க. நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணோம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அப்படி தான். லாஸ்ட்டாக ஃபோன் பேசிட்டு வைக்கும்போது எந்த இடம்னு கேட்பாங்க. கன்னியாகுமரின்ன உடனே கன்னியாகுமரியா வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நெக்ஸ்ட் டே வந்துடும், இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்துடும் சொன்னாலும் கூட சரி சிஸ்டர் நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப் பண்ணுறேன், மெசேஜ் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னே இல்லை. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. சுத்தமாக ஆர்டர்ஸ் இல்லை. எனக்கு ப்ரீ புக்கான ஆர்டர்ஸ் மட்டும் வந்தது. அதாவது செங்கல்பட்டுலேருந்து இங்கே நான் ஷிஃப்ட் ஆகி வரும்போது நிறைய பேர் ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஆர்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் கொரியர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லோக்கல் ஆர்டர்ஸும் சரி, ஆன்லைன் ஆர்டர்ஸும் சரி எதுவுமே இல்லை. அண்ட் லோக்கல் ஆர்டரில் க்ரீம் கேக் கேட்டிருந்தாங்க. அது வந்து விப்ட் க்ரீம் கேக்கு சாக்லேட் ட்ரஃபிள் ஃப்ளேவரில் கேட்டிருக்காங்க. அது April 13 அன்னைக்கு இருக்க ஆர்டர் 1/2 kg கேட்டிருந்தாங்க. மற்றபடி இது வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட எனக்கு புக் ஆகலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு தான் செங்கல்பட்டுலேருந்து மொத்த ப்ராடக்ட்டுமே நாங்கள் பார்சல் சர்வீஸில் போட்டுட்டு வந்து இங்கே வந்து பேக்கரிக்குள்ள ஐட்டம்ஸையும் செட் பண்ணி வீட்டுக்குள்ளே மொத்த ஐட்டம்ஸுமே செட் பண்ணி எடுத்து ரெடி ஆகிறதுக்கு 10 days கிட்ட ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்டு சுத்தமாக ஆர்டர்ஸே இல்லைன்ற போது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது வந்தப்போ ப்ரீ புக்குக்கான ஆர்டர்ஸ்க்கு மட்டுமே பண்ண ரெசிபி தான் இது. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். முட்டை மிட்டாயும் ப்ரௌனியும் இருந்தது, 3 கிலோ இருந்தது. அதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாகவே இருக்கேன் 3-4 நாளாக. அண்ட் ஆஃபர் கூட போட்டிருக்கேன். இப்போது ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜஸோடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முட்டை மிட்டாய் 1/4 கிலோ இல்லை ப்ரௌனி 1/4 கிலோ வாங்கினா மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜஸ் 50 rupees வாங்குகிறோம். அதுவும் ரெண்டுத்தையுமே சேர்த்து க்ளப் பண்ணி வாங்கினா அதுக்குமே நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அப்படியுமே ஆஃபர்ஸ் யாருமே யூஸ் பண்ணிக்கவும் இல்லை, ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணவுமே இல்லை. இப்போ நம்ம ரெட் வெல்வெட் ப்ரௌனி, பிளாண்டி எல்லாமே கூட பண்ணுறோம். பிளாண்டிலே டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். நீங்கள் ஆர்டர்ஸ் ஏதாவது ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே தெரியுதில்ல, அதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் அதுலேயே உங்களுக்கு மெனு லிஸ்ட்டும் நாங்கள் ஷேர் பண்ணி விட்ருவோம். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பே நம்பர் தருவோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ஷிப்பிங் டே அன்னைக்கு உங்களுக்கு ஷிப் பண்ணி விட்ருவோம். கொரியர் போட்ட நெக்ஸ்ட் டே கிடச்சிரும். மோஸ்ட்டாக நீங்கள் மெயின் ஏரியாவில் இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா 1 day எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ கொரியர் போட்ட 1 or 2 daysலேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். எல்லா கொரியருமே அப்படி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். டாடா, பாய்.